ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மினி பிளாக் பார்த்துலாங்களா? எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா கும்பாபிஷேகம் நடந்து ஸ்ரீ கடும்பாடி சின்னம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம். ஒவ்வொரு வீட்டாளர்களும் முளைப்பாரி எடுத்து அம்மனை வழிபட்டாங்க. இந்த முளைப்பாரி எடுக்கும்போது அந்த செடிகள் எப்படி வளருதோ அது மாதிரி குடும்பம் செல்வ செழிப்போடு வளரும்னு சொல்லிட்டு ஐதீகம். அதனால் ஒவ்வொரு குடும்பத்தாரும் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்தாங்க. வந்துட்டு அந்த அம்மனை வழிபட்டுட்டு அந்த அம்மன் பாதத்தை வச்சு அந்த முளைப்பாரி எடுத்துகிட்டு வரும்போது திடீர்னு ஒரு சாமி வந்துச்சு. என்னடா இவன் இந்த முளைப்பாரி மட்டும்தான் போட்டான், அந்த கும்பாபிஷேகம் பண்ணுற தீர்த்த தண்ணி அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணுறதை மட்டும் எடுத்து போடணும்னு சொல்லிட்டு கேட்டீங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா என்னால் சரி லைவ் போட்டுடலாம், லைவ் போட்டால் அது எல்லாருக்குமே போகும் அப்படின்றதால நேரலை போட்டேன். நேரலை எங்கள் சேனல் போய் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நேரலை இருக்கும். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் எப்படி அபிஷேகம் பண்ணுறாங்க, எப்படி கலசத்துக்கு தண்ணி ஊற்றுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சாமி ஊர்வலமாக காட்சி அளித்தாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா சாமி ஊர்வலம் கரகாட்டம், மயிலாட்டம், அதுக்கப்புறம் பட்டாம்பூச்சி ஃப்ளேவர் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொத்தம் 7 சாமிகள். அது பொன்னியம்மன், இரண்டாவது சின்னம்மன், மூன்றாவது தொழுகானத்தம்மன், பெருமாள், ஆஞ்சநேயர், விநாயகர், பரசுராமன், கருப்பண்ணசாமி,
ஆகிய 7 சாமிங்களை வந்து பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், 7 வரிசையாக நிற்க வச்சுட்டாங்க சாமியை. மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். அதனால தான் இது வந்து 7 சாமியாக அலங்கரித்து ஊர்வலமாக கொண்டு வந்தாங்க. யா கரெக்டாக சொன்னேன். That's the point.